பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் போகலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து 42 வரை. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37-42. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பாற்றுவான். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனுக்கு தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது அநேக ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் புத்தி தெளிகிற விஷயங்களையும் எதிர்கால விஷயங்கள், அடுத்து பிதாவுடைய சித்தத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் மிக தெளிவாய் பிரசங்கித்து கொண்டே வந்தார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கிற அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்குறப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது ஊழியத்தை பற்றிய விஷயங்களை அவர் சொல்லிட்டு வர்றார். கடவுள் தன்னுடைய ஊழியத்தை பற்றி சொல்லிட்டு வர்றார். அப்போ என்னை பின்பற்றுகிறதுக்கு என் கூட நீ வரணுன்னா நீ அதிகமாக யாரை நேசிக்க வேண்டும்? மனிதனே அல்லது அப்பா அம்மா, அடுத்து சொந்த பந்தங்கள், மகனை மகளை அதிகமாக நீ நேசிக்காமல் யாரை நேசிக்க வேண்டும்னா என்ன செய்யணும்? என்னை நேசிக்க வேண்டும். இல்லை, தன்னை என்னிலும் அதிகமாக என்ன செய்யக்கூடாது? நீ நேசிக்கலாம், ஆனால் என்னிலும் அதிகமாக என்ன செய்யக்கூடாது? அவங்களை நேசிக்கக்கூடாது அப்படின்ட்டார். அதிகமாக நேசிக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல பாத்திரன் அல்ல, பாத்திரன் அப்படின்னு இருக்குது. அப்போ பாத்திரன் என்று சொல்கிறீங்க, அப்போ யார் பாத்திரனாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? யார் அதை பாத்திரவானாக இருக்குது? இப்போ இவன்லாம் பாத்திரன் கிடையாது. என்னிலும் அதிகமாக ஒருத்தரை நேசிக்கிறான் தான் அவன் எனக்கு என்ன இல்லை, பாத்திரவான் கிடையாது. அப்போ யார் நமக்கு அவருக்கு பாத்திரவானாக இருக்க முடியும் அப்படின்னா, இப்போ பாத்திரம் என்று சொல்கிற வார்த்தை, பாத்திரம் என்று சொல்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்னன்னா தகுதி. என்னிலும் அதிகமாக ஒருத்தனை நேசிச்சுன்னா எனக்கு பாத்திரனா என்ன செய்ய முடியாது, எனக்கு நீ தகுதியாக இருக்க முடியாது. அப்போ தேவனுக்கு ஏற்ற ஒரு தகுதி நமக்கு வேண்டும். இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய மனிதர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்கு ஏற்ற ஒரு தகுதி நமக்கு வேண்டும். அப்போது நீங்கள் இப்போ நம்ம பழகிற விஷயத்தில் என்ன சொல்கிறேன், நமக்கு தகுதிக்கு மிஞ்சிய ஆட்களையும் தகுதிக்கு குறைவான ஆட்களையும் நம்ம என்ன செய்யறதில்ல, பழகிறதில்ல, பழக மாட்டோம், நம்ம அவங்களோட வச்சுக்க மாட்டோம். அப்போ எப்படிப்பட்ட ஆட்களை நம்ம வச்சுக்கோன்னா நம்முடைய தகுதிக்கு அவன். இப்போ நம்ம போய் பிச்சைக்காரன்ட்ட போய் தோளில் கை போடுறதில்ல. வியாதியஸ்தன் ரொம்ப மோசமான சரீர வியாதி இருக்குது அப்படின்னா அவனை போய் தோளில் கை போட்டவன்னு இல்லை, அவனை வரவேற்கிறதோ பேசுகிறதோ கிடையாது. ஏன் அப்படின்னா நம்முடைய தகுதிக்கு அவனே இல்லை. சரி, அதே போல் ஒரு பாவியை, ஒரு அக்கிரமக்காரன், ஒரு விபச்சாரக்காரன், வேசிக்கல்லன் அல்லது ஒரு ஏதாவது ஒரு பாவத்தில் சிக்கியிருக்கானா அவன் கூட நம்ம நினச்சதில்லை, கை கொத்து நிற்கிறதில்ல. ஏன்னா நமக்கு என்ன செய்ய தகுதி இருக்காது. சிகரெட் அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், அவன் கூட நம்ம நினைச்ச முடியாது, நிற்க முடியாது. அப்போ அவன் எனக்கு பாத்திரன் இல்லை. அப்போ யார் பாத்திரன் என்று சொல்கிற வார்த்தை, யார் நமக்கு தகுதினா, இயேசு கிறிஸ்து சொல்கிறார் எனக்கு யார் தகுதியானவன் அப்படின்னு தனக்கு தகுதியான ஆளை சொல்கிறார். இயேசு கிறிஸ்து தனக்கு தகுதியான ஒரு ஆளை சொல்கிறார். யார் யார் எனக்கு தகுதினா, ஒரு முதல்ல அவர் சொல்கிறாரு யார் எனக்கு தகுதியானவன் அப்படின்னு. இப்போ புரியுதா உங்களுக்கு? பாத்திரன். இப்போ எனக்கு என்ன தகுதி, யார் தகுதியானவன்? தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு தகுதி கிடையாது. அப்புறம் மனைவியாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக ஒருத்தர் நேசிப்பானா அவன் எனக்கு என்ன இல்லை, பாத்திரன் கிடையாது, எனக்கு தகுதி கிடையாது. சரிங்களா? அப்போது யார் தான் அப்படி பாத்திரனாக இருக்க முடியும், யார் தான் எனக்கு தகுதியாக இருக்க முடியும் அப்படின்னா, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அதாவது தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்போ யார் பாத்திரன்? தன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறவன் எனக்கு பாத்திரன், ஆண்டவருக்கு பாத்திரன். அதாவது அப்படியே ஆப்போசிட் பண்ணி படிங்க. அப்போ தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவன், புரியுதா உங்களுக்கு? என்னை பின்பற்றுகிறவர்
எனக்கு பாத்திரனா இருப்பான். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றணும்னா அவருக்கு பாத்திரனா இருக்க முடியும். அப்போ நமக்கு என்ன பாத்திரன் என்று சொல்லுகிற அந்த தகுதி என்னன்னா, சிலுவை சுமக்கிறவன் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு தகுதியானவன். சிலுவையை சுமக்கிறவன். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவை சுமக்கல, அதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, எனக்கு தகுதியானவன் யார்? அப்படியானால் ஆண்டவர் தகுதி பார்த்து பழகிறார். ஆண்டவர் நம்முடைய தகுதி பார்த்து பழகிறார். என்ன தகுதி? நீ உன் தாயையும் தந்தையோட என்ன அதிகமாக நேசிக்கிறியா? உன் மகளையும் மகனை விட நீ என்ன அதிகமாக நேசிக்கிறியா? அப்போதான் எனக்கு நீ தகுதியானவன். அப்போ என் சிலுவையை எடுத்துக்கொண்டு தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு என் பின்னாடி நினைச்சிற நடந்து வரியா? நீ தகுதியானவன் தான். நீ நடக்கலைன்னா யார் இல்லை? தகுதியானவன் இல்லை. அப்போது தகுதியானவர்களுடைய லிஸ்ட்டில் தகப்பனையும் தாயையும் மகனையும் மகளையை காட்டிலும் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கணும். அதே போல் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவுக்கு பின்னாடி நம்ம என்ன செய்யணும்? போகணும். அப்படி போனால் அவருக்கு பாத்திரன், அவருக்கு தகுதியானவர். அப்படியானால் இந்த காலவழியில் நாம் இயேசு கிறிஸ்துவோடு நட்பு பாராட்ட, அன்பு வைக்க, அவரோடு கூட பங்காளியாக இருப்பதற்கு, அவரோடு தோள் கொடுக்க, அவரோடு கூட கை கொடுக்க, அவரோடு கூட ஐக்கியப்படுவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ எதுதான் முதல்ல இருக்கணும்? தாய், தந்தை, மகன், மகள், இதை காட்டிலும் நாம் ஆண்டவர் அதிகமாக என்ன செய்யணும்? நேசிக்கணும். அதுதான் தகுதி. உங்களுடைய தகுதி என்ன அப்படின்றத நீங்கள் செஞ்சுக்கணும். ரைட். அடுத்தது பாருங்கள். அது விஷயத்தை நான் விளக்கணும்ல, இதை சொல்லியாச்சு. இன்னும் சொல்லணும். தகுதியான சொல்லியாச்சு. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து அப்போ தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். இப்போ பாருங்கள், மார்க் 8:34 படிங்க. மார்க் 8:34. அதில் என்ன சொல்லியிருக்கு? அது என்ன சொல்கிறாரு? நீங்கள் பாருங்கள். 8:34. ஆமாம். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். ஒருவன் என் பின்னாடி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்கணும். அப்போ இந்த சிலுவையை சுமக்கிறதுக்கு என்னன்னா, தன்னை கூட அவன் என்ன செய்யக்கூடாது? நேசிக்கக்கூடாது. தகப்பனையும் தாயையும் மகளையும் மகனையும் அதை காட்டிலும் ஆண்டவரை நேசிக்கணும். அதை காட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, உன்னையும் என்ன செய்யக்கூடாது? நேசிக்கக்கூடாது. உன்னை காட்டிலும் யாரை நேசிக்கணும்? இயேசுவை நேசிக்கணும். அதை தான் சொல்கிறாரு, தன்னை போல் பிறனை நேசி. தன்னை போல் என்ன செய்யணுமா? பிறன் யாரு? எனக்கு பிறன் யாரு அப்படின்னு கேள்வி கேட்குறான். தன்னை போல் பிறனை நேசின்னு சொல்லும்போது அந்த அதாவது பணக்காரன் ஐஸ்வர்யவான் சொல்கிறான், எனக்கு பிறன் யார் ஆண்டவரேன்னு கேட்குறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அதாவது எனக்கு பிறன் யார் என்ற கேள்விக்கு அவர் சொல்கிறார், ஒருவன் கள்ளர் கையில் அகப்பட்டான், அவன் குற்றுயிராக கிடந்தான், அவனுக்கு என்ன செய்தாங்க? எல்லாரும் பக்கமாய் விலகி போனார்கள். ஆசாரின் பக்கமாக விலகி போனான், லேவியன் பக்கமாய் விலகி போனான். ஆனால் உதவி செய்யறதுக்கு சமாரியன் ஒருத்தன் வந்து உதவி செய்தான். அவன் காயங்களை கட்டினான், சத்திரத்தில் கொண்டு போய் விட்டான், காசுலாம் கொடுத்தான், எல்லாம் பண்ணான். அப்போது கேட்குறாரு, யார் இதுக்கு பிறன் அப்படின்னு கேட்குறப்போ அந்த உதவி செய்தவனே பிறன் என்று சொல்கிறான். அப்படியானால் தன்னை போல் பிறனை நேசிக்கிற அந்த இடம் பிறன் என்று சொல்கிறது இயேசுநாதர். சமாரியன் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. தன்னை உதவி செய்தவன் யார்? அவன் அடிப்பட்டவனுக்கு சமாரியன். அப்போ தான் அவன் தான் பிறன். அப்போ இன்றைக்கி அடிபட்டு கிடந்த நமக்கு உதவி செய்தது யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ நமக்கு பிறன் யார்? அவர் தான். அப்படியானால் தன்னை போல் பிறனை நேசிக்கிற பிரமாணம் என்ன? என்னிலும் அதிகமாய், அதாவது தன்னிலும் அதிகமாய், சொந்த பந்தங்களிலும் உறவுகளிலும் அதிகமாய் யாரை நேசிக்கணுமா? இயேசுவை நேசிக்கணும். அதுதான் முதல் பிரமாணம். அதுதான் பிரைமரி, முக்கியமானது. நீ தன்னை போல் பிறனை நேசிங்கிற முதல் பிரமாணத்தை இயேசு நமக்கு நினைச்சார், சொல்லிட்டு போனார். அதைத்தான் இங்கே என்ன செய்கிறார்? அவர் சொல்லிட்டு இருக்கார். முதல் நேசிக்கணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். இதுவே 16:24, அதாவது மத்தேயு 16:24 நம்ம வாசிக்கிறோம். 16. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இங்கேயும் அதே தான் சொல்கிறார். அப்போ அவர் சொல்லிட்டு வரும்போது சொல்கிறார், தம்மைத்தானே வெறுத்து எனக்கு பின்பற்ற விரும்பினால், எனக்கு கூட வந்தீங்கன்னா வெறுத்து வரணும், அப்போ தான் சிலுவை எடுத்துக்கிட்டு வர முடியும். அப்போ என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும்.
ஆமாம். அப்போ சுய அதாவது இப்படி சொல்லணும், தன்னைத்தான் வெறுக்கிறது அப்படின்ற வார்த்தை வந்து சுய வெறுப்பு, தன்னைத்தானே வெறுக்கிறது, சுயமாக வெறுக்கணும். அப்போது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற யாராக இருந்தாலும் தன்னைத்தான் வெறுக்கிற அனுபவம் இல்லாத பட்சத்தில் இந்த ஆசீர்வாதம் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போது இந்த உபவாச நாட்களில் ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தன்னைத்தான் வெறுக்கிற ஒரு பழக்கத்தை நமக்குள்ள என்ன செய்யணும், கொண்டு வரணும். இயேசுவை தவிர வேறு யாரையும் முதலிடத்தில் என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரவே கூடாது, வைக்கக்கூடாது. அப்படி முதலிடத்தில் வச்சோம்னா நீங்கள் என்ன செய்துட்டோம், யாருக்கு பாத்திரம் இல்லை, யாருக்கு தகுதி இல்லை. இயேசு நான் இயேசு கிறிஸ்துவின் ரட்சகர், எனக்கு இயேசு கிறிஸ்து, இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என்னை விடுவித்தார், இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை சொந்தக்காரர் என்று சொல்வதற்கு நாம் தகுதியற்றவர்கள், அன்ஃபிட். ஆமாம், சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்படியானால் அது சரியா. அதற்கு பிறகு நம்ம இன்னும் தொடர்ச்சியாக சில விஷயங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கு பிறகு 10ஆம் அதிகாரம் 21 மார்க் 10:21 மார்க் 10:21 நீங்கள் இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அப்போ சொல்றார். அப்போ என்ன, இந்த சிலுவையை சுமக்கிறதுக்கு என்ன வேணும்னா, தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் என்ன செய்யணுமா, விற்று தரித்திரருக்கு கொடு. அப்போ என்னென்னா, சிலுவையை சிலுவையை சுமத்துக்க, இல்லைன்னா ஐஸ்வர்யத்தை சுமத்துக்க. நம்பர் 2, முதல்ல தன்னைத்தான் வெறுத்து எல்லாரையும் வெறுத்துட்டு தன் தகுதியை உருவாக்கி கொண்டு இயேசுவை நேசிக்கணும். நம்பர் 1. 2வது, சிலுவை சுமக்க ஆரம்பிச்சிட்டா நீ சுமந்துக்கிட்டு இருக்கிற ஐஸ்வர்யத்தை என்ன செய்யணும், இறக்கி வைக்கணும், தூக்கி குப்பையில் போட்டுட்டு வரணும். அப்போது இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா, சிலுவையும் சுமக்கணும் ஒரு பக்கம், ஒரு தோளில் என்னையும் சேர்க்கணும், சுமக்கணும், ஐஸ்வர்யத்தையும் சுமக்கணும். அப்போ இவனுக்கு சொல்லித்தராரு, உன்னை ஐஸ்வர்யத்தையும் சொத்தை விற்று ஏழைகளை கொடுத்துட்டு சிலுவையை சுமந்துட்டு வா. அப்போ அவன் எதை சுமந்துட்டு இருக்கான், ஐஸ்வர்யத்தை சுமந்துட்டு இருக்கான். இயேசுநாதர் ஒரு முறை சொல்கிறார் ஐஸ்வர்யவானை பற்றி சொல்லும்போது, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கூடாத காரியம், ஒட்டகமானது ஊசியின் காதில் என்ன செய்யும், எளிதாய் நுழைஞ்சிரும் அப்படின்றார். என்ன விஷயம் அப்படின்னா, ஒட்டகமானது அப்படின்னு, ஒட்டகம் என்ன செய்யும், ஒட்டகம் வந்து பாலைவனத்து கப்பல், ஒட்டகம்ன்றது பாலைவன கப்பல். அது என்ன செய்யும், தேசமெங்கும் சுற்றி தெரிஞ்சு வியாபாரி என்ன செய்வான், அது மேலே பொதி ஏற்றிக்கிட்டே வருவான். அது நிறைய பொருள் வாங்கி ஏற்றிக்குவானுங்க. அதை வந்து சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டு வந்து எங்கள் பட்டணத்துக்கு கொண்டு வரும், அவன் ஊருக்கு கொண்டு வரும். இப்போ கொண்டு வரும்போது அங்கே எங்கேயுமா நிறைய சேனம் கட்டி தொங்கிட்டு இருக்கிற அந்த ஒட்டகம் கேட்டுக்குள்ளே என்ன செய்ய முடியாது, நுழைய முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த சின்ன கேட்டுக்குள்ளே நுழைய முடியாது. அப்போ என்ன செய்யணும், அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்றுன எல்லா பொருளையும் இறக்கி வச்சுட்டு ஒட்டகத்தை தனியாக அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த பொருளை என்ன செய்வானுங்க. அப்போது எந்த பொதியை, அது ஐஸ்வர்யத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. அதனால் ஒரு சம்பவத்தை இவங்க சொல்கிறார், ஐஸ்வர்யவானுக்கு சொத்தை விற்று ஏழைகளை கொடுத்துட்டு யாரை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா, சிலுவையை எடுத்துக்கிட்டு வா. அப்போ நீ சுமக்க வேண்டியது உலக ஐஸ்வர்யத்தையோ பணத்தையோ படிப்பையோ அந்தஸ்தையோ தகுதியோ அதையெல்லாம் நீ சுமந்துக்கிட்டு நான் இன்னார் தெரியுமா, நான் அது தெரியுமா, இது தெரியுமான்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காத. நீ அதையெல்லாம் விட்டுட்டு விற்று ஏழைகளை கொடுத்துரு. அதாவது மீனிங் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு பொருளை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டான்னா, இது சொத்துன்னு வச்சுங்களேன், இதை நான் விற்று ஏழைகளுக்கு கொடுத்தா இந்த உருவமே இல்லாமல் போயிடும். அப்போது இந்த சொத்து தான் நான் விற்றேன்னு என்ன செய்யக்கூடாது, அடையாளமே இருக்கக்கூடாது. அதனால் விற்று ஏழைகளை கொடுத்துரு. ஆண்டவர் எப்படி இருக்க. அப்போ தேவன் நம்ம எதை சொத்தா நீங்கள் மதிக்கிறீங்க, உங்களுக்கு எது சொத்தா தெரியுது, அவரை மட்டும்தான் அவர் உங்களுக்கு சொத்தா தெரிஞ்சுன்னா சிலுவை ஈஸியாக தெரியும். சிலுவை சுமக்கிறது, நீ சிலுவை சுமக்கிறது உனக்கு கஷ்டமாக தெரிஞ்சால் சொத்து உனக்கு பெருசாக தெரியும். ஐஸ்வர்யம் படிப்பு அந்தஸ்து நான் யார் தெரியுமா இதெல்லாம் இருக்கும். இது இருந்தாலும் உனக்கு பிரச்சனை தான்.
புரியுதா உங்களுக்கு? அதைத்தான் நாங்கள் சொல்கிறாரு. நீங்கள் என்ன செய்யணுமா? என்ன சொல்கிறாரு? அதாவது சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதன்னு பார்த்துனால தன் ஜீவனை காக்கிறவன் இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். என் ஜீவனை காக்கணும்னு நினைக்கிறவன் என்ன செய்வான்? இழந்து போவான். சரியா? அப்போ ஜீவனை காக்கிறவன் இழந்து போவான். தேவன் நிமித்தம் ஜீவனை இழக்கணும்னு நினைச்சா அது அவனுக்கு என்னவா மாறும்? அவனுக்கு ஜீவன் அவனுக்கு கிடைக்கும். அப்படியானால் நித்திய ஜீவனை சொந்தமாக்குறதுக்காக தன் ஜீவனையும் என்ன செய்யணும்? ஜீவனை இழந்தாதான் நித்திய ஜீவன் உண்டாகும். நான் ஜீவனை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தோம்னா நித்திய ஜீவன் எப்படி வரும்? இப்போ நான் வச்சிருக்கிற ஜீவன் கண்டிப்பாக மரணத்தை தழுவிக்கும், மரணத்தை பிடித்துக் கொள்ளும், மரணம் அதை ஆண்டு கொள்ளும். மரணம் ஆளாத ஒரு ஜீவன் இருக்குன்னா அது நித்திய ஜீவன். அப்போ இந்த ஜீவனை விட்டாதான் நித்திய ஜீவனை அந்த மரண செய்தியை, ஒரு சாவு வீட்டு செய்தியை, துக்க வீட்டு செய்தியை ஏசி அவ்வளோ அழகவா சொல்றாரு பாருங்க. புரியுதா? அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. அடுத்தது 40வது வசனம், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் உங்களை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, பழைய காலத்தில் நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேங்க, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாயா அப்படின்னு கேட்போம். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன் அப்படிம்போம். அப்போது இயேசுநாதரே சொல்கிறார், என்னை ஏற்றுக்கொண்டவன் உங்களை ஏற்றுக்கொண்டானா என்னை ஏற்றுக்கொள்வான், என்ன ஒருத்தர் ஏற்றுக்கொண்டானா பிதாவை அவன் செய்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். அப்போ நாம் யாரை ஏற்றுக்கொண்டோம்? இப்போ எந்த நிலைமையில் ஏற்றுக்கணும்? முதல்ல ஆண்டவருக்கு தான் முதல் அன்பு. தெய்வத்தை தவிர வேறு யாரையும் நேசிக்க மாட்டேன், அதிகமாக நேசிக்க மாட்டேன். நம்பர் 2, உலக ஐஸ்வர்யத்தையும் சொத்தையும் என்ன செய்வேன்? விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு அதன் மேல் கவனம் வைக்காமல் அதை கொடுத்துட்டு நான் என்ன செய்வேன்? நான் என்ன பண்ணுவேன்? கொடுத்துட்டு சிலுவையை சுமப்பேன். நம்பர் 2. நம்பர் 3, என் ஜீவனை இழக்கவும் ஆயத்தம். ஏன் இழக்கிறேன்னா நித்திய ஜீவனை சொந்தமாக. நம்பர் 3. சரியா? 4வது இருக்குது, தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நம்பர் 1. அடுத்தது 4வது, தீர்க்கதரிசியை ஏற்றுக்கிட்டாங்க. எலிசா எலியாவை ஏற்றுக்கிட்டாங்க. தீர்க்கதரிசி யாரு? தேவனுடைய இருதயத்தையும் சிந்தையும் வெளிப்படுத்துகிறவன் தான் தீர்க்கதரிசி. ஆண்டவர் எப்படி இருக்கார்? அழுகுறாருன்னா ஆண்டவர் அழுதுட்டு இருக்கானே அழுவான். ஆண்டவர் துக்கத்தோடு இருக்கிறான்னா துக்கத்தை வெளிப்படுத்துவான். தேசம் இப்படி பாழாக கிடக்குதுன்னு அவர் சொன்னார்னா அதுக்கேற்ற மாதிரி அவனை நினைச்சான். அதாவது என்ன சொல்ல, தன்னை நடிக்கிறது கிடையாது, தன்னை அப்படியே உட்படுத்திக்குவான். புரியுதா உங்களுக்கு? அப்போ தீர்க்கதரிசி என்பவன் தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறவன். அப்போ எலியா நமக்கு முன்மாதிரியா சொல்றேன். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரை ஏற்றுக்கொண்டவங்க? தீர்க்கதரிசியை ஏற்றுக்கிட்டதான வெளிநாட்டு ஸ்திரீ விதவை எப்படி இருந்தா? பஞ்சம் தீருகிற வரை பானையில் எண்ணெய் மாவும் குறையல. இந்த தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளாத எசபேல் மேல இருந்து தள்ளி விட்டான். அவன் கூட இருக்கிறவனை தள்ளி விட்டான். கீழே விழுந்து எகு உள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ள நாய்கள் அவள் மாம்சத்தை தின்னது. தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்ளாத வேண்டிய வாழ்க்கை அழிவு. தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் படைப்பான் உலகத்தின்படி மாம்ச ரீதியா. சரியா? ரைட். அடுத்தது நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன். நீதிமான் அது இல்லையா? நீதிமான் அப்படின்ட்டு இருக்கு. நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலன். இப்போ நீதிமானை நான் ஏற்றுக்கிட்டேன், என்ன பலன்? எனக்கு என்ன பலன்? யார் நீதிமான்? யாரை நீதிமான் சொல்லுவீங்க? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் தான் நீதிமான். ரோமர் நிருபத்தில் வாசிக்கிறோம்.
தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் நீதிமான். இந்த நீதிமானை தேவனோடு கூட பேசுகிறவன் நீதிமான். தேவனோடு கூட பேசுகிறவன் நீதிமான். அப்ப தேவனோடு கூட பேசுகிற இந்த நீதிமான், அவனை ஏத்துக்கிறவன் அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவான். ஆதியாகம புஸ்தகம், ஆதியாகம புஸ்தகத்துக்கு 18ஆம் அதிகாரம் 26. ஆதியாகமம். ஆபிரகாம்னு ஒரு ஆள் இருக்காரு, லோத்துன்னு ஒருத்தர் இருக்கான். லோத்து வந்து சோதோமுக்கு எதிராக கூடாரம் போட்டான். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். ஆமா, இப்ப சொல்றாரு இல்ல, அதாவது அப்பொழுது ஆபிரகாம் சமீபம் சேர்ந்து துன்மார்க்கனோடு நீதிமானை அழிப்பீரா உமக்கு தூரமாக இருப்பதாக அப்படின்னாரு 23. அடுத்தது அப்படியே நீங்க தொடர்ந்து படிச்சுட்டே வந்தா ஒன்றும், அதாவது 45, 40 இப்படி குறைச்சிக்கிட்டே வரான். 10 நீதிமான். அப்படியானால் நீதிமான் அங்கே இருந்தா ஆண்டவர் தேசத்தை என்ன செய்ய மாட்டார்? அழிக்க மாட்டார். நீதிமான் இல்லாதனால தான் அழிவு. அப்போ நீதிமான் என்று ஒருவன் இருந்தா, கர்த்தரை தேடுகிறவன், தேவனோடு கூட பேசுகிறவன், தேவனை விசாரிக்கிறவன், அப்படி ஒரு ஆள் இருந்துச்சுன்னா அந்த தேசம் அழியாமல் காப்பாற்றப்படும். அப்போ நீங்களும் நானும் நீதிமான் என்று ஒரு வரிசையில் இருந்தா இந்த ஊர், இந்த நாடு, இந்த தெரு காக்கப்படும். ஆமென். அதை இயேசு சொல்லி தருகிறார். நீ நீதிமானாய் ஜீவி, என்னோடு கூட பேசு, என்னோடு நடமாடு. அப்போ அதுதான் எசேக்கியேல்ல சொல்லும்போது 20, 22, 22, 30 என்ன சொல்றாரு? அதாவது சுவரை அடைக்கத்தக்கதாக திறப்பிலே நிற்கிற ஒரு மனிதனை தேடினேன், ஒருவன் இல்லை. அப்ப திறப்பிலே நிற்கிறவன், சுவரை அடைக்கிறவன், தேவனுடைய கோவாக்கினை ஆற்றுகிறவன் நீதிமான். அப்போ நீதிமானுக்கு ஒரு கலச தண்ணி ஒரு அவனை வீட்டில் ஏற்றுக்கிட்டா உன் குடும்ப அழிவிலிருந்து காப்பாற்றப்படும், உன் தேச அழிவிலிருந்து காப்பாற்றப்படும். ஆபிரகாம்னு ஒரு ஆள் இருந்ததுனால லோத்து குடும்பம் காப்பாற்றப்பட்டுச்சு. சரியா? அப்படியானால் நீதிமான நிமித்தம் குடும்பம் அழிவிலிருந்து காப்பாற்றப்படும். ஆனால் நீதிமானை நீ பகைக்கிறன்னா, பகைச்சா நீதிமானை பகைத்தவன் யார்? நீதிமான். பைபிளில் யார் நீதிமான் ஆண்டு சொல்றார்? அறியாது. ஆனால் நீதிமானை பகைத்தவர்கள் வரிசையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் அழிந்து போயிருக்கிறாங்க. எசபேல் நீதிமானாகிய எலியாவை பகைத்தான், அழிந்து போனார்கள். ஆகாப் அழிந்து, நீதிமானாகிய யெஸ்ரேலியன் நாபோத்தின் தோட்டத்தை கொள்ளையிட்டதுனால அழிந்து போனார்கள். அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அப்போ நம்ம என்னன்னா நீதிமானை நேசிக்க வேண்டும். நீதிமான் என்று தேவனோடு கூட பேசுகிறவர்கள், நாமும் தேவனோடு கூட பேசணும், தேவனோடு சஞ்சரிக்கணும், தேவனோடு வாழணும். அப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். கடைசியா அடுத்தது சீசன் என நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போனான். அப்படியானா சீசன் யார்? சீசன் யாரை பின்பற்றுகிறோமோ அவர் பேரை சொல்லி இன்னார் சீசன் சொல்லுவோம் இல்லையா? அப்போ இயேசுநாதர் என்ன சொல்றாரு நீங்க பாருங்க, யோவான் 9:28. யோவான் 9:28. அப்பொழுது அவர்கள் வயது நீ அவனுடைய சீசன், நாங்கள் மோசேயினுடைய சீசன். ஆமென். வயதுனா திட்டி வயிறாம்பா அப்படின்றப்பல அது வயதுன்னா திட்டான், வயிறான்னு சொல்லுவீங்க. பேச்சு வழக்கத்தில் வயதுன்றது இலக்கிய தமிழில் அது வயது. அப்போ என்னன்னா சீலாம் குடத்தில் கழுவி பார்வையடைந்த ஒரு குருடனை பற்றி பேச்சு நடந்துட்டு இருக்கு. அவன் எப்படி வந்துச்சு சுகம் அப்படிலாம் கேட்டுக்கிட்டே வராங்க. அப்படி வரும்போது அவன் சுகப்பட்டதை சொல்லும்போது அவனை திட்டுறாங்க, போடா அப்படின்னு திட்டுறாங்க. திட்டிட்டு சொல்கிறான், நீ அந்த கிறிஸ்துவனுடைய சீசன், நாங்கள் மோசேயினுடைய சீசன். அப்போ சீசனுடைய பலன் என்ன? சீசனின் பலன் என்ன? இயேசுவை சீசனா, இயேசுவை
குருவாக ஏற்றுக்கிட்டு இவன் சீசனாக போகிறான். இவன் குருடன். ஒரு காலத்தில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தவன் குருடன். இப்போ யாருக்கு சீசனாக மாறிட்டான்? இயேசுவுக்கு சீசனம். எப்படி இருக்கான் இப்போ? பார்வை அடைந்தவனாக, கௌரவம் அடைந்தவனாக, சமுதாயத்தில் பேர் பெற்றவனாக, குருட்டு பயல போடான்னு சொல்லாமல் அவனுக்குன்னு ஒரு இடத்துல கொண்டு போய் விடாமல். ஒரு காலத்தில் சியோன் அப்படின்ற இடத்துல, சியோன் நகரம், சியோன் அந்த மலைப்பகுதியில் குருடர்கள், சப்பானிகள் இவங்க தான் இருந்தாங்களாம். யார் இருந்தது? குருடர்கள், சப்பானி இவங்க தான் இருந்தாங்க. அப்போ தாவீது அதை பிடிக்கிறான், கோட்டையை பிடிக்கிறான். புரியுதா? அந்த கோட்டையை பிடிச்சி அது மகாராஜாவின் நகரம் என்று மாற்றுகிறான். சமீபத்தில் வீடியோவில் சொல்லக்கூடாது, ஆனால் சொல்கிறேன். குருடர், சப்பானி, முடவன் இவர்களுக்கு யாரும் காவலுக்கு ஆள் தேவையில்லை. அவர்களே அவர் காவலாளிகள். யாரையும் உள்ள சேர்க்கக்கூடாது சொல்லிட்டு போனால் போதும். ஒரு வயல யாரும் நினைச்ச மாட்டாங்க. அவங்களே திறக்க மாட்டாங்க, அவங்களே உள்ள விட மாட்டாங்க. அவர்களே என்ன செய்வாங்க? எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைச்சுவாங்க. அப்படி பின்னி படைஞ்சிருப்பாங்க. யார் யாரோ எந்த சந்ததி எந்த இதுன்னு தெரியாது, ஆனால் ஒற்றுமை வந்துடும். ஏன்னா அங்கவீனம் உள்ளவர்கள் அப்படின்ட்டு வருவாங்க. ஒரு காரியம் இப்போ நான் கேட்குறேன், அங்கவீனம் உள்ளவர்களுடைய வரிசையில் இருந்த, உடல் ஊனமுற்றவன் என்ற வரிசையில் இருந்த, தேவாலயத்துக்குள்ள நுழைய முடியாது என்று சொல்லுகிற அந்த இடத்துல இருந்த இந்த குருடனை கர்த்தர் தன்னுடைய சீஷனாய் மாற்றிக்கொண்டார். அப்போ இந்த சீசனை ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு வேதம் சொல்லுகிறது அவனுக்கு ஒரு பலன் இருக்கு. இந்த சீசனை ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு ஒரு பலன் இருக்கு. அப்போ சீசர்களாகி இயேசுவின் சீசர்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன பலன் இருந்துச்சு? என்ன பலன் இருந்துச்சு அவளுக்கு? பேதுருவை ஏற்றுக்கொண்டான். கொர்நேலியு அவன் வீடு முழுவதும் ரட்சிக்கப்பட்டுச்சு, ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. பிலிப்பை ஏற்றுக்கொண்டான், கந்தேக மந்திரி, அவனும் அவன் தேசம் ரட்சிக்கப்பட்டுச்சு. அப்ப சீஷன் என்கிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் அவன் நரகாக்கினைக்கிற தப்புவான், நித்திய ஜீவன் உண்டாகும், சமாதானம் இருக்கும், பிரச்சனையிலிருந்து மீட்கப்படுவான், தேவன் அவனை நேசிப்பார், உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நற்செய்தி அவனுக்கு நிச்சயம் இருந்துட்டு இருக்கும். மரணத்துக்கு பின் எனக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்கின்றது இருக்கும். அந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தரோட கொண்டு போயிருப்பார். அப்படியானால் இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன அப்படின்னா, நம்பர் 1, இயேசுவை அதிகமாக நேசிக்க வேண்டும். நம்பர் 2, என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பாத்திரனாக இருக்கணும். நீங்கள் அவருக்கு தகுதியானவர்களாய் மாறணும். அப்புறம் சிலுவை எடுக்க வேண்டுமானால் ஐஸ்வர்யத்தை விட்டுணும். உலகத்தின் ஆசாபாசங்களை விட்டு தன் ஜீவனை வெறுத்து சுய கட்டுப்பாடு, தன்னைத்தானே வெறுக்கிற ஒரு அனுபவத்துக்கு வந்து சிலுவையை சுமக்கணும். உலகத்தை சுமக்கக்கூடாது. 3, 4 என்ன வேணும்? இல்லை, 4 வந்து யாராவது, அதாவது உங்களை அனுப்பினவரை, அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டா பிதாவை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சுட்டு நம்ம அடுத்த 4வது தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிறவன், தேவனுடைய இருதயம் போல இருக்கிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் அவனுடைய பலனை பெற்றார்கள். அதுக்கு உதாரணம் சொன்னேன். நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் ஆபிரகாமை அவனை ஏற்றுக்கொண்டதான நிமித்தம் தேசம் அழிவிலிருந்து, அவனின் அழிவிலிருந்து ஆண்டவர் நினைச்சார். லோத் அழிவிலிருந்து காப்பாற்றினார் என்று பார்த்தோம். 6, சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார், மீட்கிறார், குருட்டுத்தன்மையிலிருந்து உலகி தருகிறார், சமுதாயத்திலிருந்து வேறுபட்டு வாழ உதவி செய்கிறார், உயர்ந்த அந்தஸ்து கொண்டு போகிறார், தெய்வ பிரசன்னத்துக்கு நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறார். இத்தனை ஆசீர்வாதங்களையும் இயேசு நமக்காக வைத்திருக்கிறார். ஆமென். இந்த ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நம்மை நிறைத்து காப்பாராக. நாம் கண்களை முடிச்சு அன்பின் ஆண்டவரே, தர்மையான காலை உடையில எதை பிரசங்கிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டீரோ அவைகளை ஒன்று விடாமல் மக்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் நீ வாழ்ந்த போது இயேசுவே, நீ தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தது
தன்னைத்தான் வெறுக்க கற்றுக் கொடுத்தீர். சிலுவையை சுமக்க கற்றுக் கொடுத்தீர். ஆண்டவரே, தன்னை காட்டிலும் வேற யாரையும் அதிகமாய் நேசிக்க கூடாது என்று சொல்கிறதை கற்றுக் கொடுத்தீர். நீதிமானை நேசிக்க பலனை அடைய, தீர்க்கதரிசியுடைய பலனை அடைய, சீஷர்களுடைய பலனை அடைய நீ கற்றுக் கொடுத்திருக்கீர்கள். இந்த ஆசீர்வாதங்கள்லாம் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். சமாதானமும் நன்மை தொடரட்டும். தீங்குக்கும் சத்துருக்கும் விசாசிகளுக்கு காத்திருக்கும். இந்த வேத பகுதியை வாசிக்கிறவர்கள், இந்த வீடியோவை பார்க்கிற கர்த்தருடைய மக்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், சமாதானத்தால் நிறைய காத்துக்கொள்ளும். இந்த வசனம் கேட்டால் எங்களையும் உடைய கரத்தில் போடுகிறேன். உடைய ஆசீர்வாதமும் நன்மை தொடரட்டும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. சோதரம் 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 சோதரம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. நம் ஆசீர்வாதத்தை கேட்டுக்கிறோம். நம்முடைய பிதாவாக தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் பரிசுத்த ஆவியானவருடைய நினைக்கும் பாதுகாப்பு நம் அனைவரோடும் உலகத்தில் சகல பரிசுத்த வாழட்டும். கர்த்தர் ஒருவருக்கு நீங்காதிருப்பதாக. அல்லேலூயா. Hallelujah. 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 God bless you.